உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து அட்டையர் ரெடி பண்ணிட்டீங்களா, அதுக்கு எவ்வளோ ஒர்க்மேன்ஷிப் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கா? வெரி சிம்பிளுங்க. அதுக்கு லேபர் காஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. லேபர் காஸ்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டைம், எஃபர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம அது அட்டையரை வந்து அவுட்கம்மை வந்து கொண்டு வந்திருக்கோம். க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய நாலேஜ் வந்து அவ்வளோக்கு இன்க்ரோபரேட் பண்ணி அந்த அவுட்கம்மை வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் லேபர் காஸ்ட். ஸோ இது பிகினர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸாக இருந்து பண்ணீங்க அப்படின்னா பெர் ஹவருக்கு 500 to 1000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னும் இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லேபர் காஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. லேபர் காஸ்ட் ஈக்குவல் டு டைம் ஸ்பெண்ட் இன்டு ஹார்லி ரேட். பிகினர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 to 1000. அதே இன்டர்மீடியட் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா 1500 to 3000. அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தே கேன் சார்ஜ் அரௌண்ட் பெர் ஹவருக்கு 5000 rupees சார்ஜ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈச் ஹவர் 5000 அப்படிங்கிறப்போ அதை 25,000 வரைக்கும் நம்ம வந்து அது கொண்டு வர முடியும் இஃப் யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சார்ஜ் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு உங்கள் லேபர் காஸ்ட் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.